அதாங்க விமன் எம்பவர்மெண்ட், ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன், குவாலிட்டி ஹெல்த் கேர், அது போக மக்களுக்கு தேவையான எக்கானமிக் டெவலப்மெண்ட், யூத்துக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை வசதியே இங்கே வந்து நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஓவராலாக க்ரோத்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில், ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இந்த கட்சி தொடங்கியிருக்கோம். மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிற ஒரே நோக்கம் தான். இல்லை, அது கண்டிப்பாக ஒரு அரசியல் இருந்தால் நம்ம கூட்டணிலாம் பேசுகிறோம். அது கண்டிப்பாக டைம் வரும்போது ஒன்று ஒன்றா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன்று வேறு லைனாக பிளானில் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப டைமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது நல்ல ரைட் டைம். ஸோ இது இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யணும். நம்ம பூத் லெவலில் ஆட்கள் போட்டு வீடு வீடாக கேம்பெயின் பண்ணி இதில் நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஒன்ஸ் அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ என்ன மக்கள் மெயினாக வந்து என்ன இதுவாக வரணுங்கிறத விட மக்களுக்கு தேவை. எனக்கு அரசியல்ங்கிறத விட எனக்கு அரசியல் ஆர்வம் கூட மக்கள் வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு எப்படியாவது அவங்க வாழ்வாதாரம் முன்னேறிடுமா, அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளில் தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பேனுங்கிறது அது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு நம்ம கூட இருந்து அதை நிலைநாட்டி காப்பாற்றணுங்கிற உறுதிக்குழு சொல்கிறேன். குடிநீர்லேருந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேர், மருத்துவத்தில் ஊழல், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற மருந்தில் ஊழல், ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் காசெல்லாம் கொண்டாந்து எதுவுமே செலவு பண்ணாமல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே ஊழல், ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் பின்தங்கி போயிருக்கு. ரேஷன் கடையெல்லாம் மூடி கிடக்கு. அது எதுவும் ஒரு பொருட்கள்லாம் ஒழுங்காக கொடுக்காம அப்படியே மக்களுக்கு வந்து அவதியில் பாதிச்சிருக்காங்க. பட்டா இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பூர்வக்குடி இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் பூர்வீகம். அவங்களுக்கே இன்றைக்கி வந்து தங்கருக்கு ஒரு இடம் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கெல்லாம் வந்து இந்த அவங்களோட உரிமைக்கு கண்டிப்பாக போராடி அதை மீட்டு கொடுக்க வேண்டியதான் கடமை. தொழில் வளர்ச்சி வந்து இங்கே பாண்டிச்சேரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், ஏன்னா இங்கே சேஃப்டி மெயினாக வந்து சேஃப்டி இல்லாதனால ரவுடிசம் அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் ஒரு பயப்படுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து அன்றைக்கெலாம் ஒரு போதையை போட்டுட்டு ஒரு பையன்லாம் வந்து அருவாள் வச்சு கடையெல்லாம் உடைச்சி, பேக்கரியை உடைச்சி, இந்த மாதிரி வந்து அந்த ஊழியரையும் குத்தி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தையெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ரவுடிசம், வெட்டுக்கொலை இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டர்ஸாக வந்து சேஃப்டி இல்லைன்னா கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க. அதுதான் இங்கே மெயின் இஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டியை வந்து நம்ம டார்கெட் பண்ணால் இதில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்புங்கிறத விட வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே. இப்போ டூரிஸ்ட்டுங்கிறது பொதுவாகவே வந்து சேஃப்டி இல்லாத வந்து ஒரு உண்மையாகவே அது ஒரு கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நைட் 12 மணி, இப்போ சிங்கப்பூர் துபாயிலலாம் வந்து நைட்டு 12 மணிக்கும் நம்ம ஃபேமிலி வந்து ரோட்டில் வந்து நம்ம போனாங்கன்னா நம்ம தைரியமாக வீட்டில் தூங்கிட்டு இருக்க முடியும். அப்படி வந்து ஒரு சூழ்நிலை வந்து இங்கேயும் வரணும். இங்கே வந்து எப்போ யார் என்ன நடக்குங்கிற ஒரு பயத்திலேயே வந்து அச்சத்திலே வந்து எல்லாம் நடமாடக்கூடிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் மாறணும். பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு என்ன என்ன பாண்டிச்சேரி மக்களுக்கும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் என்ன சொல்லுங்க? அதான் நீங்கள் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுங்க. யாருக்கு வந்து சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்து யார் நல்லது பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது, அது மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து தேர்ந்தெடுத்து யார் வந்து நம்மளுக்கு ஊழல் அற்ற ஆட்சியும், யார் வந்து நம்ம டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸை நோக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் எக்கனாமிக் டெவலப் பண்ணுறதுக்கும் யார் உறுதுணையாக இருந்து வழி நடத்துவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சு அவங்க வந்து நீங்கள் உரிய நம்பிக்கை, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா வந்தாங்க. இப்போ நான் வந்தோம்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மக்களுக்கு உரிய நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம்.